ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. யோபினுடைய காலத்தில் இவ்வளோ பெரிய இழப்பின் மத்தியிலே வந்ததும், ஆனால் யோபுக்கு இழந்தது எதுவென்று கேட்டால் பொருளாதாரம் மட்டும்தான் போச்சு. கர்த்தருக்குள் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார தாக்கம் மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமே தவிர, சரீரத்திலே அந்த மனசுக்கு பிணி இருந்தது. பிள்ளைகள் எழுந்திருக்கிறோம், பெரிய விதத்தில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது. சரி, பொருளாதாரம் இருந்து பாதிக்கப்பட்டு பிள்ளைகள் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கோம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நியாயம் உள்ளவர். கர்த்தரை எடுத்தார்னு சொல்ல, அவன் சொல்கிறான் கர்த்தர் எடுத்தார் கர்த்தர் கொடுப்பார்னு. ஆனால் அந்த மனுஷனை கர்த்தர் எடுக்கவில்லை, பிசாசு அழித்தான் கர்த்தருடைய அனுமதியின் பேரில். தேவனுடைய பாதுகாப்பை விலக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறான். தேவன் பாதுகாக்கிற வரை பிசாசால் உள்ளே போக முடியவில்லை. இந்த இடத்துல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்திலே அந்த பிள்ளைகள் உயிரோடு இருந்து இந்த பொருளாதாரம் இல்லாதிருந்தால் யோபுனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததும் யோசித்து பாருங்கள்.